ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சார்ட் ரீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜிஸ் லிமிடெட். ஸோ அதில் லிஸ்ட் ஆனதுலேருந்து என்ன நடந்திருக்கு, கரண்டாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம தினமுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து வாரி எனர்ஜிஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட்டை வந்து இன்னைக்கு ரீட் பண்ணிடலாம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பார்க்கலாம். நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து டே டைம் ஃப்ரேம் இந்த ரெண்டு விஷயங்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா 2024 நவம்பர் மந்த்ல தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே லிஸ்ட் ஆனதுலேருந்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ட்ரெண்ட் தெரிஞ்சது அப்படின்னா, ட்ரெண்ட் எப்படி பார்க்க தெரியணும். தெரிஞ்சது அப்படின்னா 50% கேம் ஓவர். ஓகேங்களா? இந்த ட்ரெண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேஷன்னு சொல்லுவாங்க. மொத்தம் இந்த 3 ட்ரெண்டு தான் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட பார்க்கலாம். ஸ்டாக் லிஸ்ட் ஆனதுலேருந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. லிஸ்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அப் சைடு தான் மூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு புல் பேக் வந்திருக்கா? புல் பேக் வந்துட்டு எகெயின் போகும்போது என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து அப் சைடுல இருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேல மேல போனா. சரிங்களா? புதுசு புதுசா ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா, பையர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அப்படிங்கிற விஷயத்த வந்து இதுல புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இங்கிருந்து ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கணுமா? பட் இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியாம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா தான் பார்த்தீங்கன்னா கேண்டில் பாடி வந்திருக்கு. இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஈக்குவல் ஹைங்களா? அங்கிருந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் ஆகியிருக்கா? அப்ப இந்த ஈக்குவல் ஹைலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா லோ ஆக ஆரம்பிக்கும். அப்ப இங்கிருந்து பாருங்க, இங்கிருந்து ஒரு ஹை போயிட்டு, புல் பேக் வந்துட்டு, எகைன் போகும்போது புதுசா ஹை போக முடியல. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு லோ வச்சதா? அப்ப எகைன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் போயிருக்கு. எகைன் புதுசா போகும்போது என்ன நடக்கணும்? இன்னொரு லோ வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எகைன் புல் பேக் போயிட்டு இன்னொரு லோ வைக்கணுமா? அப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்டாக் வந்து பெயரிஸ்குள்ள இருக்கு, செல்லிங்ல இருக்குங்கிற விஷயத்த நம்ம அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறது பாருங்க. இங்கிருந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணிருச்சா? புல் பேக் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இதே ஜோன தான் பார்த்தீங்கன்னா எகைன் எடுத்தது. புதுசா பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைக்க கிடையாது. நோட் பண்ணுங்க. எகைன் போயிட்டு வரும்போது, திருப்பி என்ன நடந்திருக்கு? அதே ஜோன தான் பார்த்தீங்கன்னா, திருப்பி ஹோல்டு பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஒரு ஜோன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டபுள் பாட்டம் தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் பாட்டம் ஏரியா. சேம் பார்த்தீங்கன்னா, இந்த டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கன்சால்டேஷன் ஆன ஜோன் மாரி தெரியும். தெரியுதுங்களா? கன்சால்டேஷன் ஆயிருக்கா? ஸோ நான் என்ன சொல்லிக் குடுத்துருக்கேன்? கன்சாலிடேஷன் ஆச்சு அப்படின்னா, எந்த சைடு பிரேக் ஆகுதோ, அந்த சைடு பார்த்தீங்கன்னா மூவ் வரும். ஓகேங்களா? அது வந்து ட்ரெண்ட பேஸ் பண்ணி வரும். ஓகே. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிருக்கா? பிரேக் அவுட் ஆன உடனே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. எகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை, ஒரு புல் பேக் போயிட்டு, கெயின் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் போயிட்டு, கீழ புல் பேக் வரும்போது இந்த ஜோன பிரேக் பண்ண கிடையாது. எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவா ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா? எகைன் ஒரு புல் பேக். எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவா ஹை ஃபார்ம் பண்ணிருச்சா? எந்த ஹை? ஆல்ரெடி வந்த ரெசிஸ்டன்ஸ் தான். அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப பார்த்தீங்கன்னா, கேஷியஸா இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து காஷியஸா இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது பிரேக் ஆனா ஆல் டைம் ஹை பிரேக் அவுட். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? அங்கிருந்து என்ன நடந்திருக்கு? திருப்பி ஒரு புல் பேக் வந்துட்டு அகைன் போகும்போது என்ன நடக்கணும்? புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணணும். ஆக்சுவலா இது பிரேக் அவுட் ஆயிட்டு போகணும். பட் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா? இந்த ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆனாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன நடக்கும்? கீழ பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற விஷயத்த நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இந்த ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆன உடனே என்ன நடந்திருக்கு? கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு லோ வச்சது. எகைன் ஒரு புல் பேக் போகும்போது, அப்படியே பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கணும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. இப்ப நான் மார்க் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா, இங்கிருந்து ஸ்டாக் என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கணும். இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, புதுசு புதுசா ஒரு லோ வைக்கும். இங்க என்ன நடந்திருக்கு? சப்போர்ட் பிரேக் ஆயிருக்கிற விஷயம் தெரியுதுங்களா? இங்கேருந்து புதுசா ஒரு லோ, எகைன் ஒரு புல் பேக் போயிட்டு, புதுசா ஒரு லோ வச்சிருக்கா? இந்த லோ வச்சுட்டு திருப்பி ஒரு புல் பேக் போகும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல்லயே வந்துருச்சுங்களா? அப்போ இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்படின்னா இவ்வளோ ஹை வராது. இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு லோ வைக்கும். பட் இங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா, பையர்ஸ் இருக்காங்க. பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அந்த ஒரு ஜோன்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
எகைன் என்ன நடந்திருக்கு? ஒரு புல் பேக் வந்திருக்கா? நம்ம என்ன நடந்திருக்கணும்? புதுசா புல் பேக் வரும்போது அட்லீஸ்ட் இங்கேயாவது பார்த்தீங்கன்னா, புது லோ வைக்கணும். ஏன்னா ஈக்குவலா தானே போயிருக்கு. எகைன் போயிட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து எகைன் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அப்படின்னா, இந்த ஜோன வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாமா? டபுள் பாட்டம். ஓகேங்களா? டபுள் பாட்டம் எடுத்து இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? அப் சைடு மூவ் ஆயிருக்கா? டபுள் பாட்டம் எடுத்து எகைன் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கா? தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் ஆக. எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக் வந்துட்டு, எகைன் என்ன நடக்கணும்? புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணுமா? பட் இங்க வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரேஞ்ச் பவுண்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ஜோன்ல புரிஞ்சுக்கலாம். அது இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து இந்த ரேஞ்ச் வந்து கீழ தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா நல்லாவே தெரியும். இப்ப வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம வச்சுட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் மூவ் ஆயிருக்கனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா, இது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். ஏன்னா இந்த ஜோன் வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, இங்கிருந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணுச்சா? நோட் பண்ணுங்க. இங்கிருந்து ஒரு லோ, எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ஃபார்ம் பண்ணிட்டு, எகைன் புதுசா ஒரு லோ வந்திருக்கா? எகைன் புல் பேக் போயிட்டு புதுசா பார்த்தீங்கன்னா, இன்னொரு லோ வைக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. அத வந்து நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது, இதுல என்ன நடந்திருக்குங்கிறது பாருங்க. சேம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரெண்ட் தான். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம், ஹையர் அக்யூரசி. உங்களுக்கு நீங்க டைம் ஃப்ரேம் அதிகமா போம்போது உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரசி நல்லா கிடைக்கும். நீங்க லோயர் டைம் ஃப்ரேம் வர வர பார்த்தீங்கன்னா, அக்யூரசி உங்களுக்கு வந்து லோ ஆயிட்டே வந்துருக்கும். ஓகே. இங்க வந்து நம்ம இதுல வந்து தெளிவா இந்த ரேஞ்ச் பவுண்ட் ஆனது, அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா இங்கிருந்து பாருங்க ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. புல் பேக் வந்துட்டு அகைன் போம்போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் போனது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா ஒரு லோ ஃபார்ம் பண்ணிருக்கா? இங்க வந்து ஃபார்ம் பண்ண முடியல. என்ன ஆயிருக்கு? புதுசா ஒரு லோ ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண முடியாம இங்கேயே கன்சாலிடேட் ஆயிருக்கா? ஆன உடனே என்ன ஆயிருக்கு? இங்கிருந்து பிரேக் அவுட். பிரேக் அவுட் குடுத்த உடனே இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கா? நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குதா? அந்த 2 பாயிண்ட்ட வந்து நம்ம மார்க் பண்றோம். ஸோ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் தான். பெருசா பார்த்தீங்கன்னா, டிஃபரண்டான டெக்னிக்கல்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஸோ சிம்பிளான விஷயம் தான். நீங்க புரிஞ்சுட்டு பிராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. இந்த டெக்னிக்கல்ல பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. உங்களுக்கு எல்லா டெக்னிக்கலுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். பட் நீங்க ஒண்ண தான் பார்த்தீங்கன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க சும்மா தாவிட்டே இருந்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் விட்டு அந்த டெக்னிக்கல்னு சொல்லி கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களால ட்ரேடிங்கே பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதே புரியாது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. ஒண்ணுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே. நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கா? எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவலா தான் ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஃபார்ம் பண்ணிட்டு கீழ வரும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எகைன் இந்த ஜோன பிரேக் பண்ணிட்டு வருமான்னு பார்த்தோம்னா, பிரேக் பண்ணாம இங்கிருந்து போயிருக்கா. எகைன் பார்த்தீங்கன்னா, நாங்க கொஞ்ச நேரம் கன்சல்டேஷனா, அப்ப நமக்கு இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கிடைச்சதா? அந்த பாயிண்ட்ட வந்து டிராக் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா, நமக்கு 3வது பாயிண்ட்டா ஒண்ணு கிடைக்கும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது பாயிண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்திருக்கு. தெரியுதுங்களா? எகைன் பார்த்தீங்கன்னா, மேல போம்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ண முடியாம என்ன ஆகுது, தடுமாறி பார்த்தீங்கன்னா, கீழ வரும்போது, எகைன் அதே ட்ரெண்ட் லைன வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. தெரியுதுங்களா? இந்த இடத்துல அதே ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கனால பிரேக் டவுன் ஆகுது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, மெச்சூர்ட் ஆயிருக்கும். அதனால பிரேக் டவுன் குடுத்துரும் மோஸ்ட்லி. ஏன்னா எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து போயிட்டு இருக்காது. பர்ட்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா, இங்க பையர்ஸ்க்கு வந்து தாங்க முடியும். செல்லிங் பிரஷர. ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அவங்க தாங்குவாங்க. ரொம்ப டூ மச்சா அதாவது பையர்ஸோட அதிகமான செல்லிங் பிரஷர் வரும்போது என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் குடுக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா, மேல இருக்கும்போது செல்லர்ஸோட பையர்ஸ் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கும்போது, மேல பிரேக் அவுட் ஆயிட்டு போகும். அப்ப இங்க வந்து செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. பிரேக் டவுன் ஆனதா? எகைன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிட்டு புதுசா ஒரு லோ. அப்போ நீங்க இந்த இடத்துல லோ வச்சது, எகைன் மேல போயிட்டு கீழ வரும்போது, இந்த டபுள் பாட்டம் கிடைச்சதா? டபுள் பாட்டம் வந்தாலே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? கொஞ்சம் அப் சைடு மூவ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்கிருந்து என்ன நடந்திருக்குங்கிறத பாருங்க. இங்கிருந்து ஒரு ஹை, ஒரு புல் பேக், எகைன் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு. எகைன் ஒரு புல் பேக், எகைன் பார்த்தீங்கன்னா போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ணணுமா? பண்ண முடியாம ஈக்குவல் ஹைல தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா 10% கேப் டவுன் ஆனது ஸ்டாக் ஓகேங்களா? அந்த டேல பார்த்தீங்கன்னா 10% ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மட்டும் ஃபால் ஆயிருக்கு. இந்த ஒரு இங்க வந்து என்ன இருக்கு, எகைன் போம்போது என்ன நடக்கணும், ஒரு புல் பேக் போயிட்டு திருப்பி கீழ வரும்போது, இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா, என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எகைன் பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்குமா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா, மேஜர் சப்போர்ட் ஜோன். அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய சப்போர்ட் ஜோன்னு சொல்லலாம்னு வைங்களேன். இங்கிருந்து என்ன ஆயிருக்கு?
பையர் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுருக்காங்க தெரியுதுங்களா? ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் பக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கு. பையர்ஸ் மேல கொண்டு போனா, செல்லர்ஸ் கீழ கொண்டு வராங்க. பையர்ஸ் மேல கொண்டு போனா, செல்லர்ஸ் கீழ கொண்டு வந்து பிரேக் டவுனே பண்ணிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கலாமா? அப்போ இங்கிருந்து நீங்க ட்ரெண்ட நோட் பண்ணணும். இந்த ஒரு புல் பேக் எகைன் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து போயிட்டு புதுசா ஒரு லோ வச்சிருக்கா. எகைன் கன்சாலிடேஷன் முடிஞ்சு புதுசா ஒரு லோ வச்சிருக்கா. எகைன் என்ன நடக்கலாம்? திருப்பி பார்த்தீங்கன்னா, புல் பேக் போயிட்டு புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு லோ வைக்கலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது தெரியுதுங்களா? ஸோ இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு நமக்கு. இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இத வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட். இது வந்து ஒரு பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட் இருக்கா? எகைன் பார்த்தீங்கன்னா, தேடாவும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எடுத்திருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா, கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனா தான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகணும். ஆகலைங்கிற பட்சத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே போலாம். ஓகேங்களா? இதுவரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, போயிட்டு திருப்பி கூட ஃபால் ஆகலாம். அந்த மாரி கூட நெறைய டைம் நடக்கும். பட் இது பிரேக் அவுட் குடுத்துட்டு, மேல மூவ் ஆக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்டின்னா தான், எகைன் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் இது பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்டின்னா, எகைன் இந்த சப்போர்ட் தான். ஓகேங்களா? இந்த சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா, சான்ஸ் கம்மி தான். ஏன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு, எகைன் மேல போகும்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ணணுமா? ஃபார்ம் பண்ண முடியாம என்ன ஆகுது? இங்கேயே பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பிரேக் டவுன் ஆச்சு அப்புட்ன்னா, இந்த சப்போர்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, வரக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுத்தேன். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அத நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, அத நீங்க போய் பார்த்துக்கலாம். இந்த மாரி சிச்சுவேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி அதுல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது? ஏன்னா இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேருந்து ஸ்டாக் பவுன்ஸ் ஆயி போயிருமா? இல்ல பிரேக் டவுன் பண்ணிட்டு வருமா? அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அத வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத விருப்பப்பட்டீங்கன்னா போய் ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இன்கேஸ் இங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனா தான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ கொஞ்சம் வந்து டவுட்டான சப்போர்ட் தான் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது. ஸோ பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்டேபிளா இருப்பாங்களான்னு தெரியாது. பட் இந்த ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா இருக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். ஸோ இத நீங்க வந்து டெய்லியும் பார்க்கறது மூலியமா, எப்படி டெக்னிக்கல்ஸ் எல்லாம் அப்ளை பண்றது? சரி நம்ம வியூ எப்படி இன்கிரீஸ் பண்றது? பிரைஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கத்துக்கிறது? அதுல வர பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி கத்துக்கிறது? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கத்துக்கிறது? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ரெகுலரா நம்ம சேனல ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வரவங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அத நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு நெறைய அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படிங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு வியூ கிடைக்கும். உங்களால பார்த்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜ் வந்து புரிஞ்சுக்க முடியும். சார்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் ட்ரேடிங்ல. அந்த லாங்குவேஜ் தெரியணும். அது தெரிஞ்சா தான் உங்களால பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும். தெரிஞ்சா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க அத அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.